நான் உங்களை தூக்கி விட நான் ரெடி. ஆனால் நீங்கள் ரெடியா? நீங்கள் வரத்துக்கு ரெடியா? அவ்வளோதான் நான் கேட்குறது. நீங்கள் வர ரெடியாக இருந்தால் தயவு செய்து நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மீட்டிங் நான் அட்டன் பண்ணுறேன்னு எல்லோரும் நாளைக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தயவு செய்து நான் வரேன்னு சொல்லி அட்டன் பண்ணுங்கள். நான் வரேன்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் அட்டன் பண்ணுங்கள். நான் நாமக்கல் டீமே கிங் ராயல்னு வச்சதுக்கு காரணமே வேறு. ஏன்னா நம்ம எல்லாருமே ராயலாக இருக்கணும். அதுக்கோசரம் தான் நான் கிங் ராயல்னு வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் இது வரைக்குமே எதையுமே புரிஞ்சிக்காமையே நடந்துகிட்ருக்கீங்க. எதையுமே இது பண்ண நான் ஏன்டா இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் இது என் குலதெய்வம் கோயிலுக்கு முடிவெட்டு மொட்டை அடிக்கிறதா வேண்டியிருக்கேன். நான் ஒரு பொசிஷன் போனால் மொட்டை அடிச்சிடுவேன். ஆனால் நான் இன்னும் 10 நாளில் 5 நாளில் கண்டிப்பாக மொட்டை அடிக்க போகிறேன். 5 நாள் இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக மொட்டை அடிச்சிடுவேன். ஏன்னா என்னோடய பொசிஷன் மாறப்போகுது. அவ்வளோதான். அந்த பொசிஷன் மாறும்போது நான் கண்டிப்பாக அதனால் அதுக்கோசரமே தான் பண்ணனே வழியே வேறு ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி இருக்கான், இப்படி பரதேசி மாதிரி இருக்கான், இவனே வரல, இவனே பரதேசி மாதிரி இருக்கான், நம்ம ஏன் பண்ணணுங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும். நான் ஒவ்வொரு போஸ்டிங்கும் போட்டுட்ருக்கேன், ஒவ்வொரு லெவலாக போயிட்டுருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை தயவு செய்து நான் இப்படி இருக்க காரணம்னா நான் வேண்டினதுனால இருக்கேன். அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் முழு நம்பிக்கையோட, உங்கள் நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோடு வாங்க, என் கூட சேருங்க. நான் உங்களை ரெடி, காப்பாற்ற நான் ரெடி, உங்களை மில்லியனாக்க நான் ரெடி. அதே நம்பிக்கையோடு வாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி 3 மாதம் என் கூட 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், போதும். அவ்வளோதான். 3 மாதத்துக்கு என் கூட 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்ண உங்களுக்குள்ளாரே ஒரு தன்னம்பிக்கை வரும். அதே மாதிரி நான் கூப்பிட்ற இடத்துக்கு வாங்க, அந்த இதை கலந்துக்குங்க. அப்போ உங்களோட லைஃபு மாறத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் யாருமே என்னை என் பேச்சை கேட்கல. நேரடியாக பார்த்துட்டேன். நேரடியாக வந்து கூப்பிட்டு பார்த்தாச்சு, பழகி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. சும்மா நான் சொன்னேன், எனக்கு நான் தெரிஞ்சவன் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு ஐடியா மட்டும் போட்டீங்க, அதோடு நிறுத்திவிட்டீங்க. எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து இந்த 3 மாதம் வாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் என் லெவலும் மாறி போயிடும். கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன், என் லெவலும் மாறி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கும்போது தயவு செய்து அப்போ நீங்கள் யார்கிட்ட கேட்கணும், அப்போ நான் என்னால் வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா என்னோடய ரேஞ்சே வேறையாக போயிடும். அப்போ என்னால் வர முடியாத ரேஞ்சில் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கீழே இருக்க டீமு ஏன்னா நான் எனக்கு டீமு வேறு டீம்லாம் போயிட்டு தான் இருக்குது. அதனால தான் நான் போயிட்டுருக்கேன். என் டீம் அப்போ அதுக்கப்புறம் எனக்கு டீம் போகும்போது நான் கண்டிப்பாக போயிடுவேன். உங்களுக்கு கீழே இருக்கவங்க கண்டிப்பாக அவங்க மேலே வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது. நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்கவும் முடியாது. தயவு செய்து அதனால் நான் சொல்கிறேன், தயவு செய்து வாங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ண வாங்க. டெய்லியும் இனிமேல் நான் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். உங்கள் கூட டேரெக்டாக எய்ம் பண்ணுறேன், டேரெக்டாக கலந்துக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் டேரெக்டாக வாங்க.